ஹாய் ஆல், வெல்கம் யூ ஆல் ஃபார் த டுடேஸ் செஷன். இன்றைக்கி என்ன செஷன் தெரியுமா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளோசிவ், செகண்ட் ஒன் வந்து ஃப்ரிகேட்ஸ், அதே மாதிரி அஃப்ரிகேட்ஸ், நேசல், அப்ராக்சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஸோ ப்ளோசிவில் வந்து நம்மளுக்கு 6 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரிகேட்ஸில் வந்து 9 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஆஃப்ரிகேட்ஸில் சிம்பிள் 2 சவுண்டு தான் இருக்குது. பட் நேசலில் வந்து 3 சவுண்டு இருக்குது, விச் வில் யூஸ் யுவர் நோஸ். அதே மாதிரி அப்ராக்சிமெண்ட்ஸில் 4 சவுண்டு. ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 24 கான்சனன்ட்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ப்ளோசிவ்ஸ். ஸோ ப்ளோசிவில் 6 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன சவுண்ட்ஸ், எந்தெந்த வேர்ட்ஸில் வரும், எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேன் பி ஸ்டார்ட்? ஸோ ப்ளோசிவ்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிளாக்கேஜஸும் இல்லாமல் சடனாக வரக்கூடிய சவுண்டு தான் நம்ம ப்ளோசிவ்னு சொல்லுவோம். மேபி வோக்கல் கார்டில் ஏதாவது பிளாக் இருக்கும், இல்லை மவுத்தில் பிளாக் இருக்கும், இல்லை அப்பர் டீத், லோவர் டீத், ஜா எங்காவது பிளாக் இருந்து சடனாக வரக்கூடிய சவுண்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ளோசிவ் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு 2 டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து வாய்ஸ், இன்னொன்று வந்து வாய்ஸ்லெஸ். ஸோ வாய்ஸ்லெஸ் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் வரக்கூடிய சவுண்ட். பட் வாய்ஸ்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் வோக்கல் கார்டில். கேன் வி செக் த சவுண்ட்ஸ்? த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 3 வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்னா, த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் பி. வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் பி? எஸ், இட் இஸ் ப. ஓகே, உங்களுக்கு ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ப்ளீஸ் ஹேவ் அ பேப்பர். நீங்கள் ப சொல்லும்போது இந்த பேப்பர் வந்து கொஞ்சமாக ஃப்ளை ஆச்சு, கொஞ்சமாக நகர்ந்ததுன்னா தென் யோர் பி இஸ் கோயிங் டு பி வெரி கரெக்ட். ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட் சவுண்ட். சாஃப்ட் சவுண்டில் பி மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் 2-3 கான்சனன்ட் இருக்குது. அது வந்து எஃப் அண்ட் ஹெச் ஆல்சோ. ஸோ நீங்கள் ப்ளோ பண்ணும்போது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாவே லைட்டாக அந்த பேப்பர் உங்கள் கையிலேருந்து மூவ் ஆனாவே தட் இஸ் த எக்ஸாக்ட் சவுண்ட் ஆஃப் யோர் பி. ஸோ பியோட சவுண்ட் வந்து ப ப ப, நாட் பன்னு அழுத்தக்கூடாது. டன். ஸோ த சவுண்ட் ஆஃப் பி இஸ் ப. வாட் இஸ் த நெக்ஸ்ட் சவுண்ட்? இது டி. ஸோ லெட்டர் டி. வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் டி? டீயோட சவுண்ட் வந்து ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் டீத் அண்ட் சே. உங்கள் காதில் கண்டிப்பாக அந்த சவுண்டு கேட்கும். ஓகே, இந்த கேட் வாக் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு சவுண்ட் கேட்குமே, த சேம் சவுண்ட். ஸோ சவுண்ட் ஆஃப் டி இஸ் டன். நெக்ஸ்ட் என்ன சவுண்ட்? கே. ஸோ கே, இதே மாதிரி கேயோட சவுண்ட் வந்து க. ஸோ கே கூட இன்னொரு லெட்டருமே அந்த சவுண்ட் சொல்லுமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், இட் இஸ் யோர் லெட்டர் சி அண்ட் த லெட்டர் கே ஆல்சோ. ஸோ சி அண்ட் கே ஹேவ் த சேம் சவுண்ட் எஸ் க. ஸோ இந்த க வந்து இட்டாலியன் வேர்ட்ஸ் தான், பட் லேட்டர் ஆன் வந்து இதையா ஃப்ரெஞ்ச் ஆரிஜின்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால தான் சிக்கும் கேக்கும் ஒரே சவுண்டுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் வாய்ஸ்லெஸ் சவுண்ட். ஓகே, இது இன் டீட்டெயிலாக நம்ம வேர்ட்ஸ்லையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் யோர் வாய்ஸ்டு. ஸோ வாய்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரம் யோர் த்ரோட் யூ வில் எக்ஸ்ட்ராக்ட் த சவுண்ட். அப்போ என்னென்ன சவுண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் லெட்டர் பி. ஸோ பியோட சவுண்ட் வந்து ப. ஸோ நான் ப சொல்லும்போது யூ கேன் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் யோர் த்ரோட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் லெட்டர் டி. ஸோ லெட்டர் டியோட சவுண்ட் ட. ப ட ப ட. The next one is your letter G. So the sound of G is going to be G. B, D, G. 3 சவுண்டுமே from your throat only you're going to extract the sound. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் வாய்ஸ். நம்ம இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால it is called voice. பட் மேலே இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து ரொம்ப ஈஸி. we call it as a voiceless. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வாய்ஸ்லெஸ் சவுண்ட். ஸோ வாய்ஸ்லெஸ்ல என்னென்ன வரும்? பி, கே, டி தானே. இப்போ நம்ம காம்பினேஷனில் பார்க்க போகிறோம். வாய்ஸ்டும் வாய்ஸ்லெஸ்ஸும் எந்த அளவுக்கு க்ளோஸர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எவ்வளோ அழகாக அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது லெட்டர் பி வந்து ஒரு பி தானே, பட் நோ, இட் ஹாஸ் 3 வேரியேஷன்ஸ். அதை என்னென்னு இப்போ நம்ம வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். கம் ஆன். ஸோ லெட்டர் பி, நான் இந்த மாதிரி ஸ்லாஷில் போட்டேன்னா இட் இஸ் யோர் சவுண்ட். ஆனால் தனியாக இந்த மாதிரி பி பி எழுதியிருந்தா இட் இஸ் யோர் லெட்டர். ஸோ இது வந்து லெட்டர், இது வந்து சவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லாஷ்குள்ளே போட்டால் சவுண்டு தான் நீங்கள் சொல்லணும். இஃப் இட் இஸ் வித்தவுட் த ஸ்லாஷ்னா நீங்கள் அதையே லெட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்டர் பி வந்து சிங்கிள் பி. நெக்ஸ்ட் வந்து டபுள் பியும் இருக்குது நம்மளோட இங்கிலீஷில். ஸோ அப்போ பிக்கு எத்தனை சவுண்ட்? 2 சவுண்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இந்த 2 சவுண்ட்ஸுமே நம்மளோட கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் இன் பீப்புள். ப, இது வந்து 2 பவல் வந்தால்
வெரி ஃபர்ஸ்ட் வவலோடைய சவுண்ட் தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ பி pearl. And what about the Z? The E is going to be silent. So pearl, E, pearl, people. Okay. The next is your stop. So lastல endingல உங்களுடைய P இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P எந்தெந்த இடத்துல வரும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வரும், நெக்ஸ்ட் வந்து மிடில் வரும், அதே மாதிரி லாஸ்ட்லேயும் வரும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளென்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதை நான் தனியாக உங்களுக்கு டீச் பண்ணுவோம். Blends, okay? So blends is nothing but you're going to pronounce the exact sound all together. நீங்கள் read பண்ணும்போது exact அந்த sound blends வந்து maybe you can hear in the initial stage, maybe in the middle or in the last. ஏன் அப்படின்னா எத்தனை blends இருக்குன்னு கேட்டிங்கன்னா almost you have 60 around blends. இந்த blends இல்லாமல் இங்கிலீஷில் வேர்ட்ஸே கிடையாது. So it starts with your consonant and it ends with a consonant. அப்போ middle என்ன வரும்? எக்ஸாக்ட்லி you'll have your vowel sound. ஸோ அந்த பிளென்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பிளென்ஸ் நம்ம தனியாக பார்க்கலாம் என்னென்னு சொல்லி அந்த 60யும் சொல்லிடுறேன். அது இல்லாமல் யூ கான்ட் even மேக் எனி வேர்ட்ஸ். ஓகே, அப்படி வரும்போது so you can find your per in the last in the word called stop. T or per, not per, it is per. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். ஓகே, ஸோ இதையும் நான் உங்களுக்கு சிலபிஃபிகேட் பண்ணி காட்டிடுறேன். இந்த இ வந்து silent. So apple, pearl. So apple, not apple. Done. So P vande you have single P, you have a double P. It comes in the front, it comes in the middle, and it comes in the last also. As in people, stop, apple. Done. So can we go with the next sound? இப்போ இது வந்து சாஃப்ட் லெட்டர், அதனால நம்ம சொல்லிட்டோம். இப்போ காம்பினேஷன் எதோட பண்ண போகிறோம்? வாய்ஸில் பண்ண போகிறோம். அது என்ன சவுண்டுனா யோ B. So நான் ஸ்லாஷ்ல போட்டால் இது சவுண்ட், அண்ட் இஃப் இட் இஸ் வித்தவுட் த ஸ்லாஷ்னா இது உங்களுடைய லெட்டர். ஸோ எத்தனை சவுண்ட் ஆஃப் பி இருக்கு இங்கிலீஷில்? ஒன் இஸ் யோர் சிங்கிள் பி, நெக்ஸ்ட் இஸ் யோர் டபுள் பி, ஆஸ் இன் ப ஆய். இது வந்து உங்களுடைய வவல். இதை வந்து நான் டிஃப்தாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 letter joins together gives you one sound அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 24 consonants முடிஞ்சதுக்கு அப்புறமா we'll see what is that OY. Okay, so b, oy, boy. Okay, so your single B. இப்போ இது இங்கே ஃபர்ஸ்ட் வந்தது, இது நம்ம blendன்னு சொல்லுவோம். Okay, the next is your job, j or b. so இப்போ பார்த்தா இது உங்களுடைய endல வந்தாச்சு. so it is your ending sound b. the next is your word rabbit. so நான் இதையும் சிலபிஃபிகேட் காட்டிடுறேன். ab, rab, b, it, bit, rabbit. so இந்த மிடில் வரக்கூடிய சவுண்ட் தான் டபுள் பி தான் உங்களுடைய blend. so இது மிடில் சவுண்ட். ஓகே, rabbit. so the sound of B is b, as in boy, job, rabbit. then so நம்ம வேர்ட்ஸில் பார்த்துட்டோம்ல, இதை நம்ம ரீட் பண்ணியும் பார்த்தலாமா? so I have few sentences here. இது நம்ம டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம். மேபி நான் ஸ்லோவாக ரீட் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் ரீட் பண்ணணும். ஓகே, கேன் வி ட்ரை? எஸ். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the P starts with all the word. Okay, Peter Piper picked a peck of pickled peppers. Peter Piper picked a peck of pickled peppers. Peter Piper picked a peck of pickled peppers. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள். பட் whenever P comes அந்த இடத்துல சாஃப்டாக சொல்லிட்டு you just start. இதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே you'll be very good in your sound. So again I'm going to read for you. Peter Piper picked a peck of pickled peppers. Peter Piper picked a peck of pickled peppers. இதை நான் ட்வைஸ் சொல்லிட்டேன். நீங்கள் இதையோ ஒரு 5 times, ஃபர்ஸ்ட் 2 தடவை சொல்லுங்கள், அப்புறம் 3rd time சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அழகாக உங்களுடைய ஆர்டிகுலேஷன் சூப்பராக இருக்கும். இட் சவுண்ட்ஸ் வெரி குட் when you hear it over your phone. ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன்னா, பிகாஸ் எவ்ரி டைம் வி ஆர் சீரியஸ்லி வி லேர்னிங், வில் ஹேவ் லிட்டில் ஃபன் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? இதுவும் டங் ட்விஸ்டர் தான். ஸோ பேக் பிக் பேட்சஸ் ஆஃப் பிட்டர் ப்ரௌன் பிரெட். ஓகே, பேக் பிக் பேட்சஸ் ஆஃப் பிட்டர் ப்ரௌன் பிரெட். ஓகே, பேக் பிக் பேட்சஸ் ஆஃப் பிட்டர் ப்ரௌன் பிரெட். இதைய ப அண்ட் ப கூட காம்பினேஷனாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈவன் யூ ஹேவ் ஃபியூ மோர் சென்டென்சஸ் விச் ஐல் சென்ட் யூ இன் யோர் ஆடியோ ஃபார் யோர் ப்ராக்டிஸ். எஸ், இப்போ நம்ம போகிறது செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரியில் என்னென்னா லெட்டர் டி அண்ட் லெட்டர் டியோட சவுண்ட் பார்க்க போகிறோம். லெட்டர் டி இஸ் ஆல்வேஸ் வெரி சாஃப்ட். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம்? அண்ட் வாட் அபவுட் யோர் டி? டி வந்து த்ரோட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் யோர் ஹார்ட் சவுண்ட் ட. ஸோ ட
dirt. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன வேர்ட்ஸில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி லெட்டர் டி வந்து எந்தெந்த பொசிஷனில் வேர்ட்ஸில் வரப்போகுது. மேபி இட் கம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஆர் இன் த மிடில் ஆர் இன் த ஃபைனல். அப்படி வரப்போகிறத பார்க்க போகிறோம். கம் ஆன். எஸ், த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் லெட்டர் டி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்லாஷில் போட்டால் இட் இஸ் சவுண்ட். ஆனால் இந்த லெட்டர்ஸில் இப்படி எழுதியிருந்தா இட் இஸ் ஒன்லி யோர் லெட்டர். ஓகே, அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் யோர் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து த சிங்கிள் டி, த நெக்ஸ்ட் இஸ் யோர் டபுள் டி அண்ட் இஸ் யோர் இடி கூட. ஓகே, விச் கம்ஸ் as யோர் சஃபிக்ஸ். இந்த இடி கூட நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? as in அப்படின்னு பார்த்தா ட அ உ டெல். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய சிங்கிள் டி. And we'll see the double T which comes in your middle. So it calls as a middle blend. அப்படி வரும்போது நான் இதை டிவைட் பண்ணிடுறேன். b at bet, ch air. So better, not better. Okay, so better. So நடுவில் கேட்குறது double T, பட் ஆனாலும் நம்ம ஒரு சவுண்டு தான் சொல்லுவோம். Okay, so better. So where is the next T? Comes in your N, your et. It is not ed. Okay, remember. So talked. அப்போ சவுண்டில் தான் நம்ம முடிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டி இஸ் இன் யோர் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் யோர் இங்கிலீஷ். த நம்பர் 1 இஸ் யோர். அதே மாதிரி டபுள் டி வந்தாலும் சிங்கிள் சவுண்டு தான். அண்ட் யோர் இடி ஆல்சோ சேஸ் as in tell, better, talked. Clear? Can we go for the hard sound? Your hard sound is going to be your letter D. அப்போ D என்னென்ன வேரியேஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தா the same. You have your single sound, you have your double sound, and you have your final sound as ed. That is et. This is your ed. Et, ed, et, ed. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ as in d, id, did. ஸோ நீங்கள் did சொல்லும் போதே can hear the hard sound. உங்கள் காதில் அது நல்லாவே கேட்கும். ஓகே, the next is your double D which comes in the middle blend. It's called as a middle. இங்கே இருக்கு அந்த word and your E will be always silent. So middle. The next is your played. Anga talked. Here it is played. So when you say the final D, please stress on it because it is your voice sound. Okay. So did, middle and played. Then, so இப்போ இதேவே வந்து நம்ம tongue twisterலையும் பார்க்க போகிறோம். Okay. The very first sound is your letter T. So what is the sound of T? The 220 train tore through the tunnel. இது ஈஸியாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை. ஓகே, பட் வென் யூ சே இட் ப்ளீஸ் only யூஸ் யோர் சாஃப்ட் சவுண்ட். ஓகே, 220 train tore through the tunnel. 220 train tore through the tunnel. 220 train tore through the tunnel. ஸோ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் யூ கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப். தென் த நெக்ஸ்ட் இஸ் யோ. இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் யூ மே கெட் இட். ஓகே, டபுள் பபிள். Okay, the previous sound was your b. And what is the sound of your ear? It is d. So, double bubble, gum. So, இது எல்லாமே hard தான். See, D, B and G. It is அப்படியே reversal போகும். Okay. So, double bubble gum, bubble doubles. Okay. Very simple, but try to practice. Okay. Because I'm not quite easy with this, but I'm trying. Okay. Double bubble gum, bubbles double. Okay. So, 220 train tore through the tunnel, double bubble gum, bubbles double. Okay, so this is your second category of sound, t and d. So இப்போ நம்ம ஃபைனல் செஷனுக்கு வந்தாச்சு. ஃபைனல் கேட்டகரி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் யோர் plosive is your letter G, your hard sound. இன்னொன்று உங்களுடைய soft sound, that is your letter K. இப்போ ஹார்ட் சவுண்ட் அண்ட் சாஃப்ட் சவுண்டோடைய காம்பினேஷனில் லெட்டர் G and Kக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் we'll see your letter G. So the sound of G is going to be your, என்ன sound வரும்? Yes, அதுக்கு 2 sound இருக்கு. Already you all know. The very first sound is your G. So the letter G, the sound is G. Double G வந்தாலும் it's going to say G. X விட்டுருங்க, I'll tell you in the last. Okay, so G is in the word G, wood. Good. நம்மளுக்கு 2 ஊ சவுண்ட் இருக்கு. ஒன் இஸ் ஷார்ட், இன்னொன்று வந்து லாங். பட் ஆனால் குட்ல யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வந்து ஷார்ட் ஊ. ஸோ க, உட், குட். த நெக்ஸ்ட் இஸ் த வேர்ட் டாக். டாக், டாக். ஸோ உங்களுக்கு க சவுண்ட் வந்து கம்ஸ் இன் த எண்ட் ஆஃப் த வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் யோர் பிகின். ஸோ பிகின்ல க எங்கே வருது? கம்ஸ் இன் த மிடில்.
and the final word is your bigger with the double G which comes in the middle of the word. So letter G வந்து sound ஒன்று தான் G, but ஆனால் வேர்ட்ஸில் இருக்கிற பொசிஷனில் it comes in the beginning, it comes in the middle, it comes in the last. இதுக்கு பேர் blends. ஓகே, blends நிறைய blends இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு blend தான் சொல்லியிருக்கேன். when you see it will be very very surprise. இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கான்னு உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். பட் அது இல்லாமல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே லெட்டர் ஜி வந்து எக்ஸ் காம்பினேஷனில் வரும். ஓகே, அப்படி வரும்போதோட சவுண்ட் என்ன தெரியுமா? கிஸ். க, நம்ம ஆல்ரெடி நான் ஜெட்டோடைய சவுண்ட் சொல்லிட்டேன். பஸ்ஸிங் பியோடைய சவுண்டு தான். அப்போ க இஸ் கிஸ். எந்தெந்த வேர்டில் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் யூ கேன் ஹியர் யோர் கிஸ் சவுண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் யோர் எக்ஸாம். ஸோ இந்த இஎக்ஸ் தான் கிவ்ஸ் யூ அ சவுண்ட் கிஸ். த நெக்ஸ்ட் இஸ் யோர் எக்ஸாஸ்டட். நம்ம எக்ஸாஸ்ட் சொல்லி படிச்சிருப்போம். பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். இட் இஸ் யோர் கிஸ். ஓகே, ஸோ க வந்து Z காம்பினேஷனில் வரும்போது எங்கெல்லாம் எக்ஸ் லெட்டர்ஸ் வருதோ அந்த எக்ஸ் நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க? நாட் எக்ஸோட ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஆனால் அது சவுண்ட் இல்லை. என்ன சவுண்ட்? இட் சேஸ் யோர் கிஸ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் லெட்டர் எங்கே வருதோ அந்த எக்ஸ் லெட்டரோடைய சவுண்ட் இஸ் யோர் கிஸ். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் யோர் letter G and your Z. இது ஒரு சின்ன டிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் when we see n number of words, it will be so easy for you to understand. Done. So letter G பார்த்தாச்சு. இப்போ letter K பார்த்தலாமா? This is your very hard sound. இப்போ ரொம்ப soft sound. நிறைய இடத்துல நம்ம K பார்ப்போம். C and Kக்கு ஒரே சவுண்டு தான். we call it as K. because நாங்கள் K எழுதிட்டு எதுக்கு CK போட்டிருக்காங்க, ஏன் CH எழுதியிருக்காங்கன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே லெட்டர்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன சவுண்டு சொல்லும்? இட் சேஸ் க. ஓகே, ஸோ சிஎன்கே வந்து இட் வாஸ் ப்ராட் பை இட்டாலியன். பட் ஃப்ரெஞ்ச் தான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஓகே, லெட் இட் பி. இது ரெண்டுக்கும் ஒரே சவுண்டாக இருக்கட்டும்னு சொல்லி கேக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. தே கேவ் த சவுண்ட் ஆஃப் சி. இதுதான் உண்மை, இதுதான் ஆரிஜின். ஸோ சிஎன்கேக்கு வந்து ஒரே சவுண்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் சேஸ் க. சி தனியாக எழுதுனா தட் இஸ் லெட்டர். கே தனியாக எழுதுனா அது லெட்டர். பட் நான் இப்படி ஸ்லாஷில் போட்டால் இட் இஸ் யோர் சவுண்ட். ஓகே, ஸோ அப்போ எத்தனை விதமான க சவுண்ட் இருக்குது இங்கிலீஷில்? சி, யூ நோ கே இல்லை, இந்த சவுண்ட் வந்து க. அதே மாதிரி லெட்டர் சியோட சவுண்ட் என்னது? க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ க. நெக்ஸ்ட் வந்து சிகே. உங்களுக்கு ஒரு டிப் சொல்லிடுவா? சிகே வில் கம் இன் த மிடில். அதாவது பெரிய பெரிய வேர்ட் அந்த ஷி கம்ஸ் இன் த மிடில். பட் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட் ஷி கம்ஸ் ஒன்லி இன் த எண்ட். ஓகே, எண்டில் எப்போ வரும்னா நீங்கள் எப்பெல்லாம் ஷார்ட் சவுண்டு கேட்குறீங்களோ, வவுலோட ஷார்ட் சவுண்டு இருக்குல்ல, அ ஏ இ ஆன்னு கேட்டிங்களே, அதுக்கப்புறமா வரக்கூடிய க சவுண்டு வரும்போது இட் வில் பி ரெப்ரசன்ட் வித் த லெட்டர் சிகே. ஸோ சிகே கம்ஸ் ஒன்லி இந்த எண்ட் ஆஃப் த வேர்ட். டன். ஸோ இதுவும் க தான். நெக்ஸ்ட் வந்து சிஹெச். ஆல்ரெடி நம்ம சிஹெச் பார்த்தோம்ல, நம்ம அந்த கான்சனன்ட் சவுண்டில் ஷோங்கிற சவுண்டு தான் உங்களுடைய சிஹெச். ஆனால் இல்லை, சிஹெச்க்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 தான் சோ. ஓகே, த செகண்ட் சவுண்ட் இஸ் யோர் க. ஸோ இந்த சிஹெச்சும் க தான் சொல்ல போகுது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆரிஜின். நெக்ஸ்ட் இஸ் யோர் கியூயூ. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கியூயூ வந்து குவா 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 ஆஸ் இன் குவீன், குவாக்கு நல்லா சொன்னல. இதுக்கும் க சவுண்டு தான். ஓகே, மறுபடியும் என்னது எக்ஸ் ஏன் இங்கே வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அப்படி ஒரு சவுண்டும் இருக்கு. வில் சி லேட்டர். ஓகே, இப்போ சிங்கிள் கே ஆஸ் இன் கிங். ஓகே, இப்போ இங்கேயும் உங்களுக்கு ஒரு நேசல் சவுண்டும் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. என்ஜி. ஓகே, ஸோ க இங்க கிங். ஓகே, த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் யோர் க சவுண்ட் விச் ரெப்ரசன்ட்ஸ் வித் த லெட்டர் சி. ஸோ சியோட சவுண்ட் என்னது? க. ஸோ க அ கேன். த நெக்ஸ்ட் இஸ் யோர் சிகே. ஸோ சிகே எங்கே வந்திருக்கு? இந்த எண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஷார்ட் சவுண்டுக்கு அப்புறம் க சவுண்டுனா அப்படி நம்ம காதில் கேட்டோம்னா லெட்டர் வில் பி ரெப்ரசன்ட் வித் யோர் சிகே தான். ஸோ சோ, இங்கே இது வந்து சோ. டன். ஸோ சிஹெச் வந்து யூ கேன் ஃபைண்ட் இட் இன் த இனிஷியல், in the ending as well as in the middle. Okay, sometime middle sound da curse சொல்லணும். இங்கே இது starting soundங்கனால சோ சோ இக்கு chick. The next is your மறுபடியும் CH வருது. பட் இந்த CH வந்து says
K. Okay, character, not character. ER சொல்லாதீங்க, it is character. Already நம்ம vowelsல பார்த்துட்டோம். Next is your twin. So in the QU கூட says K. Okay, so 1, 2, 3, 4, 5 different sound of K is there in your English word. இப்போ மறுபடியும் நான் இந்த லெட்டர் விட்டுட்டேன் இல்லையா, X. So now the combination of your X with the sound K. So K. இந்த சவுண்டு தான் எக்ஸோடைய சவுண்ட். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. கிஸ் ஒரு எஸ் எடுத்துட்டேன். ஓகே, த சவுண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கிஸ் இன் தி எக்ஸைட்டட் சொல்கிறீங்களே அந்த இடத்துல கேட்குற சவுண்டு தான் இந்த லக்ஸுரி அதில் கேட்குறதும். ஓகே, ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. வில் see it in the activity also. So now we have learned your final stage of sounds, which is your G and in your K. Okay, so அது வந்து இங்கே ஒரு டங் ட்விஸ்டர்லி வில் ரீட். ஓகே, இதோட ஃபுல் டங் ட்விஸ்டர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் யூ கேன் ப்ராக்டிஸ். Gray were the geese. Okay, so now you can hear in the gray, you can hear the hard sound of G. In your geese, you can hear the hard sound of G. And in the green, you can hear your hard sound of G. Gray were the geese. Green was the grazing. So in the grazing, உங்களுக்கு G sound இருக்கு. Okay, so this is your hard sound. Please do practice. Practice பண்ணும்போது you can definitely hear your hard sound of G. Gக்கு 2 sound இருக்கனால இதுதான் அதோடைய first original sound. இதை நம்ம hardன்னு தான் சொல்லுவோம். It says G. Okay, the next is your K, but it is represent with the letter C. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, C யோட sound வந்து K தான். Okay, a cup of proper coffee in a copper coffee cup. இது சொல்லி பாருங்க, it's a rhyming, but it's very difficult to say, but once you just practice, you can get your sound of K. Okay, so this is letter G. G yoda sound G. It comes in the beginning, it comes in the middle, and it comes in the end. Next combination of G வந்து Z கூட இருக்கும். It says giz. The next is your soft sound. It is your K. We have 5 different sounds of K. It says K, representing with K, C, CK, CH, QU, and X also. It says as in the tongue twister பார்த்தல அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளோசிவ் சவுண்ட்ஸில் 6 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. 3 are your voiceless and 3 are your voiced. எல்லாமே நம்ம டங் ட்விஸ்டர்ஸில் பார்த்துட்டோம், வேர்ட்ஸ்லையும் பார்த்துட்டோம். ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ். எஸ், நம்ம 6 ப்ளோசிவ்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்போ நம்மளுக்கு எல்லாம் வேர்ட்ஸ் தெரியப்போ டங் ட்விஸ்டர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் ஆனாலும் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா அந்த 6 ப்ளோசிவ் கேட்குற மாதிரியே இருக்கும். பட் தட் இஸ் நாட் ஷுவர். ஓகே, நம்ம அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இங்கே ஃபியூ வேர்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாமே பேர் வேர்ட்ஸ். ஓகே, பட் சவுண்ட்ஸ் டிஃபர். ஓகே, அதில் என்னென்னலாம் இருக்குன்னா இந்த 6 ப்ளோசிவ்ஸுமே இருக்குது. கம் ஆன், வில் ஹேவ் அ கிளான்ஸ். ஓகே, எஸ், த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் லெட்டர் P. ஸோ P-யோட சவுண்ட் வந்து P அண்ட் B-யோடது B. P, B, P, B, P, B. ஓகே, இந்த வேரியேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வேர்ட்ஸ்லையும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் புல். ஓகே, அப்போ இந்த செகண்டில் இருக்கிறது ப உ புல். அப்போ இந்த இடத்துல ஒரு லெட்டர் யூ இருக்குல்ல, அது என்ன சவுண்ட் சொல்லுதுன்னு உங்களுக்கு ரீகேப் பண்ணி பாருங்க. என்ன சவுண்ட் சொல்லுது? ஊ சவுண்ட் சொல்லுது. ஓகே, யோ லாங் ஊ. நான் மேலே பார் போட்டால் இட் இஸ் லாங். ஓகே, ஸோ இங்கே புல்ல வரக்கூடியதும் லாங் ஊ தான். புல் புல், புல் புல், ப ப ப ப. Clear? The next word is your pen and bin. Okay, so இங்க வரக்கூடிய ஐ வந்து ஷார்ட் சவுண்ட் சொல்லுது. இந்த மேலே பார் போட்டிருக்கிறது பேர் மேக்ரான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸசைஸ் வரும்போது I'll tell you. The bar we call it as macron. Okay, macronனா லாங் vowel. அதே மாதிரி நான் சின்ன கிரெசன்ட் போட்டேன்னா இதுக்கு பேர் பிரீவ். இது டெக்னிக்கலாக நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. பிரீவ் அப்படின்னா ஷார்ட் சவுண்ட் ஆஃப் யோர் vowel. ஓகே, ஸோ ப இ இன் பென், ப இ இன் பென், ப ப ப ப. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோ. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இங்கே 2 vowel இருக்கே, எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நோ, வி ஹாவ் 3 letters. ஓகே, இந்த 3 லெட்டர்ஸும் சேர்ந்து தான் ஒரு சவுண்ட் சொல்ல போகுது. என்ன சவுண்ட் தெரியுமா? நீங்கள் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. AIR. எப்படி சொல்லுவீங்க? ஏர். ஓகே, ஸோ பேர் பேர். ஓகே,
இந்த 3 letters sound வந்து ஒரே சவுண்டு தான் சொல்லும். எப்படி நம்ம வந்து CH பார்த்தோம் 2 letters பட் ஒரு சவுண்டு தான் சொல்லுச்சு சோன்னு. அந்த மாதிரி 3 letters. ஓகே, ஸோ 3 lettersக்கு என்ன பேருனா ட்ரைகிராஃப். ஓகே, ட்ரைகிராஃப்னா 3 letters இருக்கும் பட் they say only one sound. ஓகே, நம்ம பார்ப்போம் இந்த 3 letters என்னென்னலாம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 15 sounds இருக்கு. we learn all that. ஓகே, ஸோ இங்கே ஒன்று கொண்டு வந்தாச்சு EAR. ஓகே, ஸோ பேர் பேர் ப ப. ஸோ ப உல் புல் ப உல் புல் ப இ இன் பின் ப இ இன் பின் ப ஏர் பேர் ப ஏர் பேர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் யோர் ஃபர்ஸ்ட் plosive. ஓகே, இப்போ செகண்ட் கேட்டகரி போகிறோம். that is your க and g. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷனில் என்னென்ன வேர்டு இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ், த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் க ஓல்டு. அப்போ இது என்னது? ஓ வந்து யோர் லாங் வவல். க ஓல்ட் கோல்ட் க ஓல்ட் கோல்ட். ஸோ இந்த ஓ வந்து லாங் வவல். நான் மேலே பார் போட்டிருக்கேன். இஃப் த பார் இஸ் கிவன், த மேக்ரான் இஸ் கிவன், இட் இஸ் யோர் லாங் வவல். ஸோ க ஓல்ட் கோல்ட் க ஓல்ட் கோல்டு. ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் யோர் கோஸ்ட். ஸோ இங்கே ஓஏ என்னது? கேன் யூ ரிமெம்பர்? யோர் ஓஏ சேஸ் லாங் ஓ சவுண்ட். ஓகே, இதுவும் ஓ சவுண்டு தான். அண்ட் அதே மாதிரி கோஸ்டில் வருதும் ஓ சவுண்டு தான். ஸோ இட் இஸ் யோர் லாங் வவல். ஓகே, ஸோ க ஓஸ்ட் கோஸ்ட் க ஓஸ்ட் கோஸ்ட் க க க க. ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் யோர் ஃபைனல் வேர்ட். வி சே இட் அஸ் க்ரீஸ். இந்த இடத்துல இந்த நடுவில் வரக்கூடிய இந்த இஏ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் திஸ் இஏ சேஸ் your long E sound. நான் மேலே மேக்ரான் போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் your long E. ஸோ is crease. And what about the finally? She is going to be silent. Done. So now we are going with your g sound. So in green. So in the E வந்து it is your long vowel E. நான் மேலே மேக்ரான் போட்டிருக்கேன். So it is your long vowel. Okay, so E green. Is crease. So k and g is your second plosive with the following word: k old cold, g old gold. K ost coast, g ost ghost. K is crease, g is grease. K g. Okay, so this is your second category of your plosive. Can we go with your final one? So your final one is your t, d, t, d. Okay, one is very soft. The next one is your very ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய சவுண்ட். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ட்ரை வித் த வேர்ட். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே வரும்போது ட ஐ. ஸோ ஐ ஹேஸ் யோர் லாங் சவுண்ட். ஸோ நான் மேலே மேக்ரான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் யோர் லாங் சவுண்ட். ஸோ ஹவு டு வி ஆர் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ்? ட ஐ டை. ஓகே, ட ட. Now we are going with your hard sound. That is your die. So here she also is going to say your long vowel I. So d I die, t I tie, t d. Done. Now I'm going with your second set of words. That is your try, drive. கொஞ்சம் recall பண்ணுங்க. Final Y வந்தா என்ன சொல்லும்? Short word ஆந்தா this I is going to say your long I. Okay. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி we had a வவலில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண செட் ஆஃப் வேர்ட்ஸில். ஸோ ஷார்ட் வேர்டில் இஃப் யூ சி த Y comes in the end of the word, she is going to say I. So I try, I dry, t d. Done. So the next final word is your train and drain. அப்போ இங்கே என்னது long vowel? Yes, your AI says A. Your long vowel here also your AI says A. A in train, in drain, d. Okay, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு? லெட்டர்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், சவுண்ட்ஸும் டிஃப்ரெண்டாக. ஆனால் இந்த மாதிரி பேர் ஆஃப் வேர்ட்ஸும் நமக்கு இங்கிலீஷில் இருக்குது. பட் எப்படி ரீட் பண்ணுங்கும் போது தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ திஸ் அண்ட் ஆல் யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ். நிறைய வேர்டு இருக்குது, 1000 வேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் ஃபியூ ஐ ஜஸ்ட் பாட் பிஃபோர் யூ ஆல். ஓகே, ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Even with the tongue twisters.
எஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ப்ளோசிவ்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ப்ளோசிவில் என்ன பார்த்தோம்? 6 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் பார்த்தோம். வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ், அதே மாதிரி வேர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மினிமல் பேட்ஸும் பார்த்தோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆடியோ ஃபைல் உங்களுக்கு வரும் with all the 6 sounds of your plosive. Please do practice. கொடுக்குற ஆக்டிவிட்டியை please do it and send it to us. Catch you in the next session.